வருஷம் வருஷமா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, அண்ட் அதுதான் ஸ்டாக் ப்ரைஸு, ஷேர் மார்க்கெட்டு, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா, ஆனால் சில்வர் மட்டும் ஒரே இடத்துல இருக்குமா பல வருஷமா? நிறைய கம்பெனிஸ் அதை ஒத்துக்கிட்டு ஃபைன் பே பண்ணியிருக்காங்க $1 billion. இந்த பிஸ்னஸையும் இந்த ஷேர் ப்ரைஸையும் முதல்ல செப்பரேட்டாக பார்க்கலாம். அப்போ தான் கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஹவு டு நோ இஃப் மை ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் கரெக்ட்? சைனா ETF பற்றி ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ டிமார்ட்ல ஏன் ₹1200 ஃபால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக செபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஓவர்சீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குல்ல. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது நம்மளுடைய சதீஷ் பிரதர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, சார் சில்வர் வந்து ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்றாங்க, சில்வர் எந்த மெட்டல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, அப்போ அந்த மெட்டல்ல பூம் ஆகுமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தட் மெட்டல் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பிரதர், திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். முதல்ல நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சில பேசிக் திங்ஸ்லாம் சொல்றேன். அப்புறம் சில்வருடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல ஒரு இன்சைட் வந்து இந்த செக்ஷன்ல நான் சொல்றேன். அதாவது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒன்று புரிஞ்சுக்கணும். எஸ், வாட் வாஸ் செட் இன் த கொஸ்டின் இஸ் ட்ரூ. அதாவது மோஸ்ட் ஆஃப் த சில்வர் வந்துட்டு அதர் மெட்டல்ஸை மைன் பண்ணும்போது வருது. அது உண்மைதான், கரெக்டா. ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த மெட்டல்ஸ் எடுத்து மைன் பண்றாங்க பிரதர் கேட்டிருக்காங்க. முதல்ல அதை நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது இப்போ இந்த ஜிங்க் மைன் பண்றாங்களே, அதுலயும் சில்வர் வரும். இந்த காப்பர் மைன் பண்ணும்போது, அப்புறம் இந்த கோல்டு ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல இருந்தும் சில்வர் வரும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதாவது இப்போ இதெல்லாம் நம்ம மைன் பண்ணும்போது, அதை மைன் பண்றதுக்கு உங்க ப்ராசஸ் தெரியும்ல, அந்த ஒரு ஓர் வரும், அந்த ஓரை வந்து செப்பரேட்டா சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் த மெயின் கொஸ்டின் இஸ், சில்வருடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் மைன் பண்றாங்களா, அப்ப அதோடைய பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுமா? தட் இஸ் த லாஜிக், தட் இஸ் த கொஸ்டின் விச் அவர் பிரதர் இஸ் ஆஸ்கிங், ரைட்? வெரி fascinating question. But what I want you all to understand is, see, ஒரு பேஸ் மெட்டலுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் டிரைவர் இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஜிங்க்கு இந்த மாதிரி பேட்டரிஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஜிங்க் தேவைப்படும். அதே மாதிரி காப்பர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். அதே மாதிரி கோல்டு சொல்லணும்னே அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிரைவர்ஸால இந்த மாதிரி பேஸ் மெட்டல்ஸ்க்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இட் டசன்ட் மீன் தட் சில்வருடைய பிரைஸும் இங்க இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் ஆர் இன்க்ரீசிங். வைஸ் வர்சாவும் அதே தான். சில்வர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இந்த பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் தீஸ் டூ ஆர் நாட் லிங்க்ட். இதோடைய டிமாண்ட் டிரைவர் செப்பரேட், இதோடைய டிமாண்ட் டிரைவர் செப்பரேட். அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை செப்பரேட், இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை செப்பரேட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்மளால ஒரு மெட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்னு நம்மளால டிசைட் பண்ணணும். பட் நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கா சொல்லிடுறேன். சில்வருக்கும் இந்த பேஸ் மெட்டலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சில்வர்ன்றது ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல், கோல்டு மாதிரி. ஓகேங்களா? ஸோ சில்வர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா there are other options, you know. But okay, let me tell you one more important insight. நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது வருஷம் வருஷமா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, அண்ட் அதுதான் ஸ்டாக் ப்ரைஸு, ஷேர் மார்க்கெட்டு, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா, ஆனால் சில்வர் மட்டும் ஒரே இடத்துல இருக்குமா பல வருஷமா? லைக் யூ saw this, right? போய் சில்வருடைய சார்ட் பாருங்க. வேறவர், அதாவது எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு பல வருஷமா, ஆனால் சில்வர் மட்டும் ஒரே இடத்துல இருந்துச்சு பல வருஷமா. நான் இன்னொரு ஒரு ஹிடன் இன்சைட் சொல்லட்டுமா? அதாவது சில்வருடைய பிரைஸ் யாருக்குமே தெரியாது. கூகுள்ல தான் சர்ச் பண்ணா வருது, ஒரு கேஜி இவ்வளவு விலை. வெயிட், I'll tell you. அதாவது பல வருஷமா சில்வருடைய பிரைஸ ஏற விடாம அப்படியே அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்ன உங்களால நம்ப முடியுமா? அப்படி நீங்க நம்பலன்னா சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய கம்பெனிஸ் அதை ஒத்துக்கிட்டு ஃபைன் பே பண்ணியிருக்காங்க $1 billion. Why they will pay $1 billion? Because they accepted, yes, சில்வருடைய பிரைஸை நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். சிம்பிள். அது எப்படி? எல்லா அசெட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்ப சடனா பிரேக் ஆச்சு. இப்ப கூட நான் சொல்றேன், no one knows the exact silver price. ஸோ இந்த கொஸ்டின் மூலமா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன், சதீஷ் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டாரு. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சில்வர்ன்றது ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல், கோல்டுன்றதும் ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல். அதோடைய பிரைஸ் எங்க போகும்னு யாருக்கும் தெரியாது, அண்ட் சில்வருடைய ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது. This is the ultimate truth. You just search and you will know about those companies which paid fine, and பல வருஷமா சில்வர் ஒரே இடத்துல இருந்தது. பல டிபேட்ஸ் இருக்கு, யூ கேன் செக் அவுட். பட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அதனால நான் கொடுத்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். பை த வே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி சில பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து, ஸோ அதை இந்த வீடியோவில் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது ப்ரோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்றீங்க, கிளியர் எக்ஸ்பிளனேஷன், டோன்ட் லீவ் பிரதர், கண்டினியூ. ஏன் இந்த வீடியோக்கு கம்மியான வியூஸ் இருக்குன்னு தெரியல. இந்த கமெண்ட் வந்துட்டு ரியலா சொல்லணும்னா, எனக்கு அதிகமாக வியூஸ் வந்திருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு தெரியல. இந்த கமெண்ட் ரியலி மேட் மீ ஹாப்பி.
தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கமெண்டிங் லைக் திஸ், பிகாஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் லிட்ரலி புஷஸ் யூ ஃபர்தர். அண்ட் இந்த மாதிரி அதிகமான வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் இந்த சேனல்ல every time you will get this valuable contents. Okay, so without any delay நம்ம next question போலாம். So once again Venkateshan bro, waiting for upcoming videos. Thank you brother. Also I heard about China ETF, not having much idea about that. If you have any idea about that, please put some video shorts on that also bro. It might be useful to many I guess. Brother, videos and shorts வந்து நான் ஒரு சின்ன சீரிஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஷார்ட்ஸ் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த மோஸ்ட்லி அந்த ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சைனா ETF பத்தி ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சைனா ETF என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பிரதர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சைனா ETF ஒன்றும் இல்லை பிரதர். அதாவது நான் இந்தியால இருந்தே சைனால நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் சைனா ETFs இருக்குது. அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். எப்பவுமே பேசிக்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்களே மிச்சதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற இண்டெக்ஸ், மேஜர் இண்டெக்ஸ் என்னது? நிஃப்டி 50 சொல்லுவீங்க, சென்செக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் இண்டெக்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். இது வந்து இதுல இருக்கு கரெக்டா. ஸோ இதெல்லாம் டாப் கம்பெனிஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து நிஃப்டி 50 ஆனது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். ஸோ இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன இருக்கு நமக்கு இல்ல, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ரைட்டா. இது வந்து ஒரு ETF. இது என்ன அப்படின்னா, இந்த ETFல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கண்டெக்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நிஃப்டி பீஸ்னு ஒரு ETF இருக்கு, நிஃப்டி 50 ட்ராக் பண்றோம். அதே மாதிரி சைனால ஹாங் சாங் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஹாங் சாங் பேரெல்லாம் அவ்வளவு பெருசா இல்லை. நம்மளுக்கு எப்படி நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஹாங் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மேஜர் இண்டெக்ஸ். அதாவது சைனால இருக்கிற டாப் கம்பெனிஸ் வந்து ஹாங் சாங் இண்டெக்ஸ். எப்படி நம்மளோட இந்தியாவுடைய வந்து டாப் கம்பெனிஸ் நிஃப்டி 50 இருக்கு, அதே மாதிரி ஹாங் சாங்ல சைனாவுடைய டாப் கம்பெனிஸ் இருக்கும். ஓகே, அப்போ நான் இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா சைனாவுடைய டாப் கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா எஸ், டெஃபினெட்லி எஸ். ஸோ அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹாங் சாங் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ETF இருக்கு. ஸோ இந்த பீஸ், அதாவது ஹாங் சாங் பீஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா சைனால இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இந்தியால இருந்து, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. புரிஞ்சிடுச்சா? ஓகே, இன்னொரு ETF இருக்கும், அதையும் நான் இதே வீடியோல சொல்லிடுறேன். அதாவது லெட்ஸ் சே பிரதர், நான் சைனால வந்து டெக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது கரெக்டா. டெக்னாலஜி, அதாவது இந்த BYDயா இருக்கட்டும், டெஸ்லாவையே தூக்கிக்கிட்டு போகுது. அது இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, அலிபாபா, இந்த மாதிரி டாப் டெக் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா கரெக்டா. ஏன்னா டாப் கம்பெனிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சைனால நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம் கரெக்டா. பட் வெறும் டெக்னாலஜி பேஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுக்கும் ஒன்று இருக்கு. அதுதான் MHK டெக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு வெறும் இந்த ETF வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் சைனால இருக்கிற டெக் கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். ஸோ இந்த ETFல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சைனால இருக்க டெக் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் வெங்கடேஷன் ப்ரோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். சைனா ETFனா என்ன, சைனா ETFல இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிடுறேன். அதாவது சில ரிஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இல்லை. ஏன்னா நீங்க ஓவர்சீஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சில ரிஸ்க் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சைனா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது US நான் தான் நம்பர் 1 அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் சைனா நாங்க நம்பர் 1 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா. ஸோ ஆப்வியஸ்லி தேர் ஆர் அதர் ரிஸ்க் விச் யூ நீட் டு கன்சிடர். என்னென்ன ரிஸ்க்? அதாவது சைனா வந்துட்டு ஒரு வாலடைல் மார்க்கெட் பிரதர். ஓகேவா? அவங்க வந்துட்டு சில கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தாலும் சரி, இல்ல இப்போ ரீசெண்டா அவங்க சில்வர் அப்புறம் சில அதர் மைனிங் மெட்டல்ஸ் எல்லாம் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு பிளாக் பண்ணாங்க கரெக்டா. அதால அந்த பர்டிகுலர் அசெட் அதிகமா அடி வாங்குச்சு கரெக்டா. ஸோ தேர் ஆர் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்தியால இருந்து நம்மளால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ல, அதான் சைனால ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. அதனால ஒரு ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா செபி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஓவர்சீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்க இந்த பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு அந்த கம்பெனில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களா. ஸோ செபி வந்து இந்த மாதிரி நீ வெளியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லிமிட்டுக்கு மேல அவங்களால வாங்க முடியாது. ஸோ அப்படி வாங்க முடியாது அப்படின்னா என்ன ஆகுது, சப்ளை நின்று போயிருது. சப்ளை நின்று போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பனா அந்த ETF உடைய விலை இவ்வளவு இருக்கும், சப்ளை இல்ல ஆனா டிமாண்ட் இருக்கு. அப்பனா ETF உடைய விலை இன்ஃபிளேட் ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். வேற அதோட ஒரிஜினல் விலை அவ்வளவு இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணுமே, நான் ஃபர்ஸ்ட்டும் சரி இப்பயும் சரி நான் ஒன்று சொன்னேன். அதாவது இன்ஃபிளேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி ஒரிஜினல் பிரைஸை கண்டுபிடிக்கிறது? ஓகே, இது எத்தனை பேருக்கு நீங்க கேட்குறீங்கன்னு நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஆன்சர் சொல்லணும். அதனால தான் நான் வாண்டடாவே சொல்லலை. சரி, ஓகே, லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோனிஸ்ரீ அவங்க கிட்ட இருந்து. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிமார்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? 1200 ரூபாய் டவுன்ஃபால், இதுக்கு மேல எப்படி இருக்கும், பிக் பஜார் மாதிரி போயிடுமா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான திங்க் பண்ணலாம். அதாவது முதல்ல இந்த பிசினஸையும் இந்த ஷேர் பிரைஸையும் முதல்ல செப்பரேட்டா பார்க்கலாம். அப்பதான் கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க கேட்ட அதே சொல்லலாம், பிக் பஜார் இன்னொரு பக்கம் டிமார்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு
கம்பேரிஷன் மட்டும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணேன், அதுல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதாவது நம்மளுடைய பிசினஸ் சைட்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது டிமார்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் இருக்கு. நீங்க போயிட்டு பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வாட் எவர் நீங்க எந்த ஒரு ஆப் ரெஃபர் பண்றீங்கன்னா கூட நீங்க அதில் போய் பார்க்கலாம். யூ வில் பி கிளியர்லி சீங் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் இருக்கு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நான் நோட் பண்ணது தெரியுமா, தட் இஸ் டெட் ஃப்ரீ, கடனே இல்லை. இன்னொன்னு காஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா பண்றாங்க. எவ்ரிடே லோ பிரைஸ் மாடல், அவங்களுடைய பிசினஸ் மாடலை படிக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் தெரிய வந்தது. அவங்க நிறைய ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க. ஐ ஹோப் யூ நோ தட். வேறஸ் எஃப்ஆர்எல், பிக் பஜார், நீங்க இந்த எஃப்ஆர்எல் சர்ச் பண்ணீங்க, அதுதான் அதோட டிக்கர் நேம். அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கிளியரா தெரியும். திஸ் கம்பெனி ஹேட் ஹெவி டெட், அதிகமான கடன். டிமார்ட் அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா ஹை ரெண்டல் கமிட்மெண்ட், உங்களுக்கு தெரியும் ரைட்டா. அண்ட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் அண்ட் அதிகமான எக்ஸ்பான்ஷன். ஸோ இதனால நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிளுக்கு அவங்க வந்துட்டாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் சொல்றேன். அப்ப ஏன் பிக் பஜார் ஃபெயில் ஆச்சு? யூ நீட் டு நோ தட் ரீசன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவங்களால ப்ராப்பரான கன்க்ளூஷன் வரும். முதல்ல ஏன் இந்த பிக் பஜார் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, இட் டசன்ட் மீன் தட் ரீட்டைல் பிசினஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இதோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் அண்ட் டெப்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இதோடைய மெயின் ரீசன், ரைட்டா. நீங்க அதோடைய ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ வெரி டிராஸ்டிக் ஃபால் நான் சொல்லணும். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் அண்ட் டெட் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகி there is huge selling, right? So that's why பிக் பஜார் ஃபெயில் ஆச்சு. அப்போ டிமார்ட்ல ஏன் 1200 rupees ஃபால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா that is also very good question. See, நீங்க அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த பர்டிகுலர் டிமார்ட்டோடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதோடைய பி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஹியூஜ், கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஹை பி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுக்கு மேல அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்பர் ஒன். இந்த growth அப்புறம் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் உடனே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் காட்டும். இது டிமார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டாக்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் உடைய பி ரேஷியோலாம் இந்த ஒரு 80, 100 இந்த மாதிரி ஹை டெரிட்டரி ரேஞ்சில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நீங்க பார்க்கலாம். when there is little disappointment in their profits or whatever it is. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான திங் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கன்க்ளூஷன்ல பிரைஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு சி த அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதோடைய டெட் எப்படி இருக்கு, தேர் ஆர் அதர் திங்ஸ்ல நான் இன்னொரு கொஸ்டின்ல அதை கவர் பண்றேன். பட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிரைஸ் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா பிசினஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்ற எந்த ஒரு திங்குமே கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். லெட்ஸ் மூவ் டு திஸ் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் ராக்கி முத்து. அதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹவு டு நோ விச் செக்டார் வில் பூம் சூன், where to invest if geopolitical issue continues for one more year, how can be confident or how I know whether my selection of company is correct choice to invest, at last how to be psychologically strong when market correction happens. Hope you are not bored of these topics. No brother, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிகாஸ் இதுல இருந்தா பேசிக்ஸ் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 பார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப குவிக்கா ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல நான் சொல்லிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இதுல நோட் பண்ணிருக்கேன். ஸோ லெட் மீ ஹேவ் திஸ் பேப்பர் வித் மை ஹேண்ட். யா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்டிருந்தாரு நீங்க, அதாவது ஹவு டு நோ எந்த செக்டார் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சி ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் அப்படின்னா, எந்த ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும், நெக்ஸ்ட் செக்டார் பூம் வந்து நம்மளால ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செக்டாரை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கன்சிஸ்டண்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எஸ், சம்டைம்ஸ் யூ கேன் ப்ரிடிக்ட், ஓகே திஸ் செக்டார் வந்து பூம் ஆகும், செக்டார் ரொட்டேஷன்ஸ் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. பட் கன்சிஸ்டண்டா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த செக்டார் பூம் ஆகும் அதுக்கு பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா there is a high chance that we will make loss. கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, யூ ஜஸ்ட் see in these forms. அதாவது எப்பெல்லாம் வந்துட்டு எக்கனாமி வந்து ரிகவர் ஆகுது, ரைட்டா, எக்கனாமி ரிகவர் ஆகும்போதெல்லாம் இந்த பேங்கிங் செக்டார்ஸா இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு பூம் ஆகும். அதே மாதிரி எப்பெல்லாம் எக்கனாமி வந்து ஸ்லோ ஆகுதோ, இந்த ஹெல்த் கேரு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பூம் ஆகும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட் செக்டார் எப்படி பூம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்காம எக்கனாமி வைஸா எது வந்து பெட்டரா இருக்கும், இந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு எது வந்து பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி அப்ரோச் பண்றது ரொம்ப பெட்டர். ஸோ எது பெஸ்ட் அப்ரோச்? அப்போ நான் வந்துட்டு சப்போஸ் என்னால செக்டார் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எக்கனாமிலையும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியால நெக்ஸ்ட் என்ன வரும்னா எது பெஸ்ட் அப்ரோச்? சிம்பிள், டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல நம்ம போறது தான் பெஸ்ட்.
சும்மா இது பெரிய டேர்ம் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொன்னா ஓகே இந்த செக்டர்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். லெட்ஸ் சே நான் வந்து இவிஸ்ல நான் ட்ரஸ்ட் பண்றேன்னா அது ரிலேட்டட் இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் இடிஎஃப்ஸ் தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி எஃப்எம்சிஜின்னு சில ஸ்பெசிஃபிக் இடிஎஃப் இருக்கு. டிஃபென்ஸ்ல நான் போனேன்னா டிஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செக்டர்ஸ்ல நான் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்துட்டு எப்பயுமே ஏதாச்சும் ஒரு செக்டர் வந்து எனக்கு காப்பாத்திக்கிட்டே இருக்கும், கிரீன்லயே இருக்கும். கரெக்டா எப்படி நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கோல்ட்ல ஒரு பங்கு வைக்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அஸ் அ பிகினரா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர், அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிரதர். போரிங் கொஸ்டின் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டாவது கொஸ்டின் போடலாம். பிரதர் என்ன கேட்டிருந்தாரு? இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல்லாம் இஷ்யூஸ்லாம் கண்டினியூ ஆச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்றது, அந்த மாதிரி ஒன்று கேட்டிருந்தால. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியா ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிடும். அதாவது இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ கண்டினியூ ஆகட்டும், அது எல்லா டைம்லயுமே ஸ்ட்ராங்கா கன்சிஸ்டண்டா எந்த செக்டர்ஸ் மேல போயிருக்கு? கண்டிப்பா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, சேஃப் ஹேவன் கோல்டு மேல போயிருக்கு. கரெக்ட். இன்னொன்னு ஹெல்த் கேர், அதுக்கு நான் ஸ்டாப், இட் இஸ் லைக் அ நெசசிட்டி. ஸோ கோல்டு, ஹெல்த் கேர், இது எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் இட் பி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, லெட் இட் பி வாட் எவர் இட் இஸ். கோல்டு, ஹெல்த் கேர்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங் என்ன சொல்லணும் அப்படின்னா கோல்டு. நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், கோல்டை வந்துட்டு இப்ப இருக்கிற ருபீஸை வச்சு கம்பேர் பண்ணிட்டு அதாவது நான் பிரைஸ் இறங்குனா நான் கோல்டை வாங்குவேன், இது கோல்டு கரெக்டான டைம்ல அப்படிலாம் பார்க்காதீங்க. கோல்டு நீங்க எந்த பிரைஸ்ல வாங்கினாலுமே அப்ரிஷியேட் ஆயிடும், ஓகேவா? ஸோ தட் இஸ் அ வெரி ஹியூஜ் டாபிக், பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த சொல்ல ட்ரை பண்றேன், பிகாஸ் தட் இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். Now let's go to other question. How to know if my stock selection is correct? Let me answer this question. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஓகே நான் இப்போ இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். யாராலையும் சொல்ல முடியாது இந்த ஸ்டாக் வந்து இங்க போயிடும், இங்க இவ்வளோ ரீச் ஆகும் யாராலையும் சொல்லிட முடியாது. பட் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா யோர் கான்ஃபிடன்ஸ் will increase. ஓகே, என்னென்னதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு 4 to 5 செக்லிஸ்ட் சொல்றேன் பிரதர். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே இது வந்து நான் கேம்பிளிங்லாம் விளையாடல, இன்வெஸ்டிங் தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதோடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் என்ன பிசினஸ் பண்ணுதுன்னே தெரியாது. இது ஒரு பேசிக் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நெகட்டிவ் திங். எந்த பிசினஸ்ல வேலை செய்யுதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னா இது பாருங்க, ரெவென்யூ 5-10 இயர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, அதோடைய ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி சொல்றது இந்த டிக்கர் டைப்ல கிடைச்சிடும். ஓகே அதுல நீங்க பார்க்கலாம். செகண்ட் வந்து கேஷ் ஃப்ளோ, அவங்க இவ்வளவு ப்ராஃபிட் நான் மேக் பண்ணிருக்கேன், இந்த வருஷத்துல இவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கேன் அதெல்லாம் சொல்லலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்க கையில கேஷ் இருக்கா, கேஷ் ஃப்ளோ, ஒரு பிசினஸ்க்கு கேஷ் ஃப்ளோ இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப 3-4 ஃபேக்டர்ஸ் தான் பிரதர், அந்த கம்பெனி நல்லா பண்ணுதா இல்லைன்னு சொல்லிடலாம். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டெட், நம்ம பார்த்தோம்ல முன்னாடி மோனிஸ்ட்ரி அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த பிக் பஜார் அண்ட் டிமார்ட் அந்த கதை. டெட் அது ஒரு இம்பார்ட்டன்டான திங், ஓகேங்களா? ஸோ அந்த டெப்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்க, லோ ஆர் மேனேஜ்மெண்ட் டெப்டா இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ROE அண்ட் ROC, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும், ஹவு டு அனலைஸ் ஸ்டாக் இன் 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இது வந்து குட் ஸ்டாக்கா பேட் ஸ்டாக் அப்படின்னு எனக்கு தெரியணுன்றதை நான் ரொம்ப கிளியரா அந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ விஷ் வாட்ச் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஃபைனலா வந்துட்டு எஸ் ஐ கெஸ் த்ரீ பார்ட்ஸ் கவர். எஸ், ஹவு டு பி சைக்காலஜிக்கலி ஸ்ட்ராங் டியூரிங் கரெக்ஷன். இதெல்லாம் ரொம்ப சூப்பரான கொஸ்டின் பிரதர். டியூரிங் கரெக்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா புல் மார்க்கெட்டுக்குமே, அதாவது எல்லா புல் மார்க்கெட்டுக்கு அப்புறமே ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். திஸ் இஸ் சம்திங் லைக் யூ கேன் ஹிஸ்டாரிக்கலி சி. அதாவது நிஃப்டி கிராஃபை போயிட்டு இந்த ஒரு 1 month இல்ல 1 day அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அந்த கிராஃப் தெரியும், இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போயிட்டு. ஸோ எவ்ரி என்ன சொல்லுவாங்க, எவ்ரி புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, எவ்ரி கிராஷ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு பை. ஓகே, ஸோ இதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா, ஸோ நான் அதுக்கு முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு நான் ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் வந்து நிஃப்டி ஒரு 5-6% அது டபுள்ல ஃபால் ஆகும், கரெக்டா? நான் வெறும் மிட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்பயும் ப்ராப்ளம்ல தான் இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா சரி ஓகே, லார்ஜ் கேப் கொஞ்சம் ஃபால் ஆயிடுச்சு, மிட் கேப் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஃபால் ஆயிடுச்சு, ஸ்மால் கேப் ஃபால் ஆயிடுச்சுன்னு நம்ம வச்சுப்போம். ஏன்னா ஓரளவு கிடையாது, ஸ்மால் கேப் ரொம்ப ஃபால் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நான் கோல்டுல வேற இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், சில்வர்ல வேற இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 100% சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பெரிய மார்க்கெட் கிராஷ்லாம் வந்துச்சுன்னு 100% கோல்டு பக்கம் மூவ் ஆகும். டெம்பரரியா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு கோல்டு மேல போகுமா கீழே போகும். பட் சைக்காலஜிக்கலி
people have trust in precious metals, gold and silver. ஸோ அது ஃபால் ஆச்சுன்னா மணி இங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெளியே எடுத்துட்டு இங்கே என்டர் ஆகும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எஸ்ஐபி வேலை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, லம்சமாக எடுத்துன்னு போயிட்டு டாப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் ரீசெண்டாக சொல்கிறேன், இந்த சில்வர் அதெல்லாம் மேலே போச்சுல, தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் பொசிஷன்ஸ். அதாவது சில்வர் எங்கே போச்சு, 4 lakhs, இது 3.4 lakhs கிட்டக்க இங்கே டாப்பில் போய் பொசிஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, ஃபால், தென் மார்ஜின் கால்ஸ் அது இதுன்னு வரும். புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் நான் போகக்கூடாது அப்படின்னா டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. கோல்டு அண்ட் சில்வர் 5% மட்டும் வைங்க, 10% மட்டும் வைங்கலாம் நான் சொல்லலை மற்றவங்க மாதிரி. நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன், கோல்டு சில்வர் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோவுமே வைங்க. ஏன்னா பாஸ்ட் 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டை பீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது கோல்டு தான். அது எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியல, பட் ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இதில் மெயினாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டில் இவ்வளோன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது போதும். பட் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் சென்ஸ்லெஸ். கரெக்டா இருக்கலாம், 1% இல்லை, அதிகமான பர்சன்டேஜே இருக்கலாம். ஏன் 30% என்ன, 20% என்ன, 10%? இஃப் யூ கேன் அஃபோர்ட், யூ பை இட். நா கோல்ட் பைஸ், சில்வர் பைஸ், யூ கேன் பை இட், ரைட்? பிகாஸ் கோல்ட் அண்ட் சில்வர், தோஸ் ஆர் ரியல் மணி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபைனலாக எனக்கு இன்னொரு கமெண்ட் ஞாபகம் வந்து, அந்த கமெண்ட்ல பிரதர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த இடிஎஃப்க்கு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு திங் பிரதருக்கு மட்டும் சொல்லிடணும். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுறோம்ல, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், டிமெட் அக்கௌண்ட், அப் ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன். ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டாவே போதும். இடிஎஃப்க்குன்னு தனியாக எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. ரிலையன்ஸ் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு ஏஞ்சல் ஒன்லையோ அப் ஸ்டாக்ஸ் அதுலேயே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லெட்ஸ் ஏ பேங்க் பீஸ், லெட்ஸ் ஏ நிஃப்டி பீஸ், இல்லை நான் சொன்ன மாதிரி ஆங்சங் பீஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவே அந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இடிஎஃப்க்குன்னு செப்பரேட்டாக இந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. ஐ ஹோப் பிரதருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ஏதாச்சும் கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் எப்படி சொல்றது, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட். இஃப் யூ ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர், நோ மேட்டர் ஹவு பேசிக், வாட் இஸ் அ ஷேர் அப்படின்னா நோ ப்ராப்ளம். யூ ஜஸ்ட் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய பிரதர், என்னுடைய தம்பிக்கு நான் எப்படி சொல்லி தருவேன், ரைட்? தட் இஸ் ஹவ் ஐ வில் டீச்சர். அதனால தான் நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ், ஓகேவா? பிகாஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அது 10 பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். வெங்கடேஷன் ப்ரோ அடிக்கடிக்கு அவருடைய கமெண்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அதாவது திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மீ, திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பட் அது 10 பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அந்த கமெண்ட்லயே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நான் போயிடலாம். பட் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸ் விச் பீப்புள் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொன்னேன். ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஜெனுவினா 100% நீங்க சொல்லுங்க, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் கவர் பண்றேன். கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். எஸ், அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நெக்ஸ்ட் நம்ம எந்த வீடியோல மேக் பண்ணுவோம் அதையும் நீங்க சொல்லுங்க. இஸ் தேர் எனி டாபிக்ஸ், ஏதாச்சும் சீரியஸ் மேக் பண்ணுமா, இல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் ரிலேட்டடா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல எனிதிங். ஓகே.